வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்டிபிசியோட செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து நம்ம மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ்னு செப்பரேட்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ மேக்ஸ்க்கான ஷிஃப்ட் வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்காக நம்ம கொஷின்ஸை வீடியோவாக போட்டுட்ருக்கோம். இது வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ். ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் என்டிபிசி செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு மட்டுமே வந்து 50 மார்க்ஸ் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் மேக்ஸுக்கு 35 மார்க்ஸ், ரீசனிங் 35 மார்க்ஸ், டோட்டலாக 120 மார்க்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. 120 மார்க்ஸ் 90 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்க்கான வெயிட்டேஜ் வந்து செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம். ஸோ டெய்லி ரிவைஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு ஈஸியாக கொஞ்சம் அட்டன் பண்ண முடியும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியங்க. 6 மந்த்துக்கு படிக்காதீங்க, 1 இயருக்கு படிச்சு வைங்க. அதாவது இப்போ 2021ங்களா, 2020யோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக படிச்சிருங்க. ரொம்பவே பிகாஸ் வந்து 2017 தான் வந்து செகண்ட் ஷிஃப்ட் நடந்தது. நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா 2016 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் 2016 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நடந்துச்சு வைங்களேன். கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 2017 நடந்திருந்தா கூட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா 2015 2016 வரைக்கும் கேட்டிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் 6 மந்த்துன்னு நினச்சி இப்போ ஜெனரல் எக்ஸாம் நடக்குதா, நம்ம என்ன பண்ணுவோம், 2016 இருக்க கடைசி 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம். அப்படி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் 2020 ஃபுல்லாக படிச்சிருங்க. 2019 முக்கியமானது, இந்த லாஸ்ட் 6 மந்த்தில் முக்கியமான நிகழ்வுகள், மீட்டிங், கான்ஃபரன்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஆப்டிக்கல் ஃபைபர் ஒர்க்ஸ் ஆன் விச் பிரின்சிபல்? டிஃப்யூஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், ஸ்கேட்டரிங், ரீஃப்ராக்ஷன். கொஷின்ஸ் வந்து 2 லாங்குவேஜ்லேயும் பைலிங்குவலாக தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படிங்கிறது வந்து கம்யூனிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒயர். ஓகேங்களா? இதில் லைட் தான் வந்து ட்ராவல் பண்ணுறது. கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம லைட் ரேஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட அடிப்படையான பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒர்க்கிங் பிரின்சிபல்னு பார்த்தோம்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஆப்டிக்கல் ஃபைபர் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். வாட் இஸ் தி அஃபீஷியல் கலர் ஆஃப் யுனைடெட் நேஷன்? ஐநா அப்படின்னு சொல்லுவோம். யுனைடெட் நேஷன் அப்படிங்கிறது வந்து 1945 அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூயார்க்கில் இருக்குது. யுனைடெட் நேஷனோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூயார்க்கில் இருக்குது. இப்போ இதோட செக்ரட்டரி ஜெனரலாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டோனியோ கட்டஸ். அண்ட் யுனைடெட் நேஷனோட அஃபீஷியல் கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ. யுனைடெட் நேஷனில் பர்மனண்ட்டான மெம்பர்ஸ் ஒரு 5 கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பிக் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே இந்த ஆர்கனைசேஷன் 1945 இருக்குதுன்னா அப்போவே வந்து ஒரு 5 மெம்பருங்கிறவங்க வந்து பர்மனன்ட் மெம்பராக இருக்காங்க. அண்ட் நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. 5 மெம்பர் பர்மனன்ட் மெம்பர் யார் யாருன்னு பார்த்தோம்னா சைனா, பிரான்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், ரஷ்யா. ஸோ இவங்களாம் வந்து 5 பர்மனன்ட் மெம்பர்ஸ். டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 194 பேர். 194வது கண்ட்ரியா, 194th கண்ட்ரியா யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாண்டினீக்ரோ. அண்ட் 193rd கண்ட்ரி பார்த்தோம்னா சவுத் சுடான்ங்கிறது வந்து 193rd கண்ட்ரி, 194 வந்து மாண்டினீக்ரோ. அடுத்து, The Environment Protection Act of India was enacted in which year? Environment Act. இந்த ஆக்ட் வந்து 1986 பாஸ் பண்ணப்பட்டது. 1986
1986. அண்டர் த ஆர்டிக்கல் 253. ஸோ ஆர்டிக்கல் 253னா அது என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்கான ஆக்ட். அடுத்து ஒரு கொஷின், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். ஸ்வச் சர்வேக்ஷான் 2016ல் எந்த சிட்டிக்கெலாம் வந்து அவார்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி. இந்த ஸ்வச் சர்வேக்ஷான்ங்கிறது வந்து கிளீன் இண்டியா கீழே வரக்கூடியதுங்க. ஸ்வச் பாரத் அபியான் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு சர்வே மாதிரி இருக்கிறது தான் இந்த ஸ்வச் சர்வேக்ஷான். ஒவ்வொரு இயரும், அதாவது இந்த ஸ்வச் சர்வேக்ஷானுங்கிறதே வந்து 2016 ஆரம்பிக்கப்பட்டது தான். ஸ்வச் பாரத் அபியான் ஸ்வச் பாரத் அபியான்கிற ஸ்கீம் வந்து 2014 காந்திஜியோட 150வது பர்த் ஆனிவர்சரி, காந்திஜியோட 150வது பர்த் ஆனிவர்சரிப்பே அப்போ ஆரம்பித்த ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்வச் பாரத் அபியான், கிளீன் இண்டியா மிஷன். ஓகேங்களா, இந்த மிஷன் கீழே வரக்கூடியது தான் இந்த ஸ்வச் சர்வேக்ஷான். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு சிட்டியுமே வந்து சர்வே எடுப்பாங்க. இந்தியாவில் இருக்க முக்கிய தலைநகரங்களாகட்டும் இல்லை நிறைய சிட்டிஸ், வில்லேஜஸ் எல்லாத்தையுமே வந்து சர்வே எடுப்பாங்க. அந்த மாதிரி சர்வே எடுத்து எந்த இடம் வந்து தூய்மையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தோம்னா ரூரல், அர்பன், அதே மாதிரி கேபிட்டல் சிட்டி எது, லார்ஜஸ்ட் சிட்டி எது, ஸ்மாலஸ்ட் சிட்டியில் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் ஓவரால் கேட்டகரியாக ஒரு சிட்டி வந்து வின் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்வச் சர்வேக்ஷான். இது 2016 தான் இந்த மாதிரி லிஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் 2016 அடுத்து பார்த்தோம்னா 2020 நடந்தது. 2020, அதாவது ரீசெண்டாக 2020 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாரு, 2020க்கான ரிப்போர்ட். இது கிட்டத்தட்ட 28 நாள் இந்த சர்வே வந்து கேரி பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க. அதில் பார்த்தோம்னா ஓவரால் கேட்டகரி, ஓவரால் பர்ஃபார்மராக கிளீனஸ்ட் சிட்டிங்கிறது வந்து இண்டோர். அடுத்த 2வது பிளேஸில் சூரத், 3வது பிளேஸில் நவி மும்பை. தூய்மையான நகரமாக ஓவரால் கேட்டகரியில் வின் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம்னா இண்டோர். அடுத்து மெகா சிட்டி, ரொம்ப பெரிய நகரத்தில் கிளீனஸ்டாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா அகமதாபாத், குஜராத்தில் இருக்குது. கேபிட்டல் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நியூ டெல்லியை சொல்லியிருக்காங்க. நியூ டெல்லி கேபிட்டல் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தூய்மையான நகரம். அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கேட்டகரியில், சிறிய நகரம் கேட்டகரியில் அம்பிகாபூர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கரில் இருக்குங்க. சத்தீஸ்கரில் இருக்க அம்பிகாபூருக்கு தான் வந்து கிளீனஸ்ட் ஸ்மாலஸ்ட் சிட்டி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேள்வி பார்த்தோம்னா 2016 கேட்டிருந்தாங்க. நாம் ரீசெண்டாக 2020க்கான ரிப்போர்ட் எடுத்து பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து a special semi-luxury train covering Jaisalmer, Jodhpur, Jaipur was launched by the IRCTC. What is the name of that train? ஸோ இந்த 3 முக்கிய நகரங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் ஒரு லக்ஸுரி ட்ரெயின் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரெயினோட நேம் அப்படின்னு பார்த்தோம்னா டெசர்ட் சர்க்கியூட். டெசர்ட் சர்க்கியூட் இது வந்து ஒரு லக்ஸுரி ட்ரெயின் மாதிரி தாங்க, செமி லக்ஸுரி ட்ரெயின். ஓகேங்களா. How many Indian states and union territory share the Indian coastline? ஸோ இந்தியாவில் இந்த கோஸ்ட்லைன் கடற்பக்கமாக இருக்கக்கூடிய எத்தனை ஸ்டேட்டு, எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கோஸ்ட்லைன் கடற்கரையை ஒட்டி மொத்தமாக வந்து 9 ஸ்டேட்டும் 4 யூனியன் டெரிட்டரியும் இருக்குது. 9 ஸ்டேட், 4 யூனியன் டெரிட்டரி. ஒன்றா பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் பார்க்கலாம். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ்,
ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், குஜராத், மகாராஷ்டிரா. அடுத்து யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார், லக்ஷதீப், டாமன் அண்ட் டையூ, அடுத்து பாண்டிச்சேரி. மொத்தமாக 9 ஸ்டேட்டும் 4 யூனியன் டெரிட்டரியும் கடலோரமாக இருக்கக்கூடியது, கடற்கரையை கவர் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம்னா நம்ம இதில் 9 ஸ்டேட் 4 யூனியன் டெரிட்டரிஸ். தி மகாபோதி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், which is one of the 4 holy sites related to the life of Lord Buddha, is located in which state? So simple, இந்த மகாபோதி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குது, ஓகேங்களா. அண்டு லார்ட் புத்தாவோட லைஃப் பார்த்த வந்து குறிக்கும் வகையில் இந்தியாவுக்குள்ளார ஒரு 4 முக்கியமான நகரங்கள் இருக்குங்க. அது பார்த்தோம்னா லும்பியில் இருக்கக்கூடிய அவரோட கோயில், அடுத்து சார்நாத், குஷிநகர். அண்ட் இந்த மகாபோதி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரில் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து லார்ட் புத்தாவோட லைஃப் சம்பந்தமான சில முக்கியமான நகரங்கள். அண்ட் இந்த காம்ப்ளெக்ஸ், இந்த மகாபோதி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் வந்து யுனெஸ்கோ சைட்டில் ஒன்று, இந்தியாவில் இருக்க யுனெஸ்கோ சைட்டில் இதுவும் ஒன்று. அடுத்து 2004 NASA launched the Messenger spacecraft to study Saturn, Jupiter, Pluto, Mercury. ஸோ ஸ்பேஸ் ரிலேட்டடான இது வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடான சூப்பர்லேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு விஷயம் முதல்ல நடந்ததோ அது வந்து சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் தான் இந்த கொஷின். பட் இந்த கொஷின் ரொம்ப டஃப் தான். 2017 எக்ஸாம் வச்சுட்டு 2004 நடந்ததை பற்றி கேட்டிருக்காங்க. 2004 நாசா வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் சென்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மெசஞ்சர் ஸ்பேஸ் கிராஃப்ட். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எதை பற்றின ஒரு ஸ்டடியை, எந்த கிரகத்தை பற்றின ஒரு ஆராய்ச்சியை வந்து மேற்கொள்றதுக்காக அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெர்க்குரி, புதன் பிளானட்டை பற்றி சில ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்காக தான் இந்த மெசஞ்சருங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்புகிறாங்க. யார்? நாசா. அடுத்து மவுண்ட் செயின்ட் ஹெலன் is an active stratovolcano located in which country? So இந்த active volcano, dormant volcano, இப்போ ரீசெண்டாக எரப்ட் ஆனது, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. அந்த வகையில் மவுண்ட் செயின்ட் ஹெலன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்டிவ் வால்கனோ வகையை சேர்ந்தது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் வால்கனோ தான் அது. அடுத்து which schedule of the Constitution of India list the state and union territories of India? First schedule, second schedule, third schedule, fourth schedule. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஷெடியூலில் ஸ்டேட்டையும் யூனியன் டெரிட்டரி பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஷெடியூல். இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து மொத்தமாக 29 ஸ்டேட், 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குங்க. ஸ்டேட்ஸ், 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. அதில் 29வது ஸ்டேட், சில நேரம் வந்து லாஸ்ட்டாக எந்த ஸ்டேட் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. லாஸ்ட்டாக ஆடன்னு வந்து தெலுங்கானா. 29th ஸ்டேட்டுங்கிறது வந்து தெலுங்கானா. அடுத்து லோக் ஆயுக்தாவோட சேர்மன் யார் வந்து டெல்லியில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரீசெண்டான அப்பாயின்மெண்ட் கொஷின். லோக் ஆயுக்தா ஆர் லோக்பால். ஸோ
ஸோ லோக்பாலுங்கிறது வந்து இது ரெண்டுமே வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆகட்டும், இல்லை ஒரு பதவியில் இருக்கக்கூடிய பர்சன் ஆகட்டும், மந்திரி யாராக இருந்தாலுமே அவங்கள பற்றின ஒரு கரப்ஷன் இல்லை அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் ஆகிய நாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா. லோக்பால் பொறுத்த வரைக்கும் யூனியன் அண்ட் லோக் ஆயுக்தா வந்து ஸ்டேட். ஸோ நம்ம ஸ்டேட்குள்ளார யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்க, லஞ்சம் கேட்குறாங்க, ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த லோக் ஆயுக்தா. லோக் ஆயுக்தாங்கிறது வந்து லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013 சேர்ந்தது. அண்ட் இது பில்லாக பாஸ் பண்ணது, பில்லாக அமெண்ட்மெண்ட் பண்ணது பார்த்தோம்னா 2016 அமெண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அமெண்டட் ஆக்ட் வந்து 2013, ஆனால் பில்லாக பாஸ் பண்ணது வந்து 2016. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்து ஸ்டேட் லோக் ஆயுக்தா பொறுத்த வரைக்கும் யாரால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்க அந்த பர்சன். மொத்தமாக இந்த லோக் ஆயுக்தா பொறுத்த வரைக்கும் 3 பர்சன்ஸ் இருப்பாங்க. அங்கே 3 பர்சன் ஹெட்டாக இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து லோக் ஆயுக்தாவோட சேர்பர்சனாக இருப்பாங்க. அவங்க வந்து லோக் ஆயுக்தா மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷனர். ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷனர். அடுத்து ஒரு ஜட்ஜ். ஓகேங்களா, அது ஜூரிஸ்ட். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் இந்த லோக் ஆயுக்தா. 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க டோட்டலாக. இந்த 3 மெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட்லாம் வந்து கவர்னரை பொறுத்தது. கவர்னர் தான் வந்து யாரை லோக் ஆயுக்தாவா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவார். ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய லோக் ஆயுக்தா மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரேவா கெட்ரபால். ரேவா கெட்ரபால். அண்ட் நம்ம தமிழ்நாடுக்கு பி தேவதாஸ். தமிழ்நாடோட லோக் ஆயுக்தா மெம்பர் வந்து பி தேவதாஸ். ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் அமெண்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தோம்னா 2013. பில்லு வந்து 2016 பாஸ் பண்ணுறாங்க. லோக்பாலுங்கிறது பார்த்தோன்னா யூனியன் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ். லோக் ஆயுக்தா வந்து ஸ்டேட்டில் எந்த ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தப்பு பண்ணாலுமே அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய, பப்ளிக்காக ஓப்பன் பண்ணப்பட்டது. லோக் ஆயுக்தாவில் பொறுத்த வரைக்கும் 3 பர்சன் ஹெட்டாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து லோக் ஆயுக்தாவோட மெம்பர், இன்னொருத்தர் ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷனர், அடுத்து ஜூரிஸ்ட். இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து லோக் ஆயுக்தா யாருன்னு பார்த்தோம்னா பி தேவதாஸ். டெல்லியில் ப்ரெசண்ட்டாக ரேவ கேட்ரபால். ஸோ இங்கே ஸ்டேட் லோக் ஆயுக்தா பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து கவர்னர் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து, in a window based computer 2 files cannot be in the same folder if they have different names but same creation date, they have different names but are of same file type, they have the same name and are of same file type, they have the same name but are of different file type. ஸோ விண்டோ பேஸ்ட் கம்ப்யூட்டர்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் 7, 8, 10 எனிதிங். ஓகேங்களா. எந்த ஒரு வெர்ஷனாக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டருக்குள்ளார 2 ஃபைலு ஒரே, அதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளார 2 ஃபைல் ஒரே நேம்லேயும் என்ன ஒரு கண்டிஷனில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு 2 ஃபைல் நம்ம பிளேஸ் பண்ணுறோம்னா அந்த 2 ஃபைலும் வேறு வேறு நேமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ஃபைல் டைப்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அப்படிங்கிறத விட்டுருங்க. ஓகேங்களா. நேம்ஸ் பொறுத்த வரைக்கும் நாம் டிசைட் பண்ணுறது தான். அடுத்து ஃபைல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபைல் டைப்புங்கிறது வந்து நம்ம டாக்கில் யூஸ் பண்ணுவோம். அதாவது வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணால் டாக்குன்னு வந்து சேவ் ஆகும். இதுவே நான் வந்து பிபிடியில் பண்ணுறேன்னா பிபிடி, பவர் பாயிண்டில் யூஸ் பண்ணால் பிபிடின்னு சேவ் ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு ஃபோல்டரில் பிரசாந்த் பிபிடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். மறுபடியும் அதே பேரில் அதே ஃபோல்டரில் நான் பிரசாந்த் பிபிடின்னு சேவ் பண்ண முடியாது. நான் இந்த நேமில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி ஆகணும். பிகாஸ் ரெண்டுமே ஒரே ஃபைல் டைப். இந்த ஃபைல் டைப்பை நான் மாற்ற முடியாது.
பட் நான் நேமை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, ஏன்னா நான் பிபிடியில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன். அப்போ நான் ஃபைல் டைப்பை மாற்ற முடியாது, பட் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஒரே பேர்லேயும் ஒரே ஃபைல் டைப்லேயும் ஒரு ஃபோல்டருக்குள்ளார 2 ஃபைல் இருக்க முடியாது. கிளியர்? ஒரே பேரில் ஒரே ஃபைல் டைப்பாக 2 ஃபைல் ஒரு ஃபோல்டருக்குள்ளார இருக்க வாய்ப்பே கிடையாது. The Gandhara art is the style of Buddhist visual art that developed between 1st century BC and 7th century AD. Flourished largely during which dynasty? ஸோ அந்த காந்தாரா ஆர்ட்டுங்கிறது வந்து புத்திசத்தை பிரதிபலிக்கும் கூடிய விதமாக அமையக்கூடியது தான் இந்த காந்தாரா ஆர்ட். இது வந்து முதல் செஞ்சுரி பிசியிலேருந்து, ஓகேங்களா, பிசியிலேருந்து ஏடி வரைக்கும், 1st century பிசிலேருந்து 7th century ஏடி வரைக்குமே இருந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட செஞ்சுரிக்குள்ளே நிறைய டைனாஸ்டி வந்து மாறியிருக்காங்க. ஆனாலும் அதில் ஒரே ஒரு டைனாஸ்டியில் மட்டும் இந்த காந்தாரா ஆர்ட் ரொம்ப புகழ் வாய்ந்ததாக அமைஞ்சது. அது எதுன்னு பார்த்தோம்னா குஷானா டைனாஸ்டி. குஷானா டைனாஸ்டி குஷானா டைனாஸ்டி வந்து யார் ஃபவுண்டர்னு பார்த்தோம்னா கேட்ஃபிசஸ் 1. அதே மாதிரி குஷானா டைனாஸ்டியை 2 வகையாக பிரிக்கிறாங்க, குஷானா 1 அண்ட் குஷானா 2ன்னு. குஷானா 2வோட ஃபவுண்டர் வந்து கனிஷ்கா. குஷானா டைனாஸ்டியோட ஃபவுண்டர் வந்து கேட்ஃபிசஸ் 1. அதே மாதிரி குஷானா 2வோட ஃபவுண்டருங்கிறது வந்து கனிஷ்கா. ஆனால் இந்த டைனாஸ்டி, இந்த குஷான் டைனாஸ்டி அப்படிங்கிறது வந்து 1st to 3rd AD வரைக்கும் தான் இருந்தது. 1st centuryலேருந்து 3rd century AD வரைக்கும் இருந்த ஒரு டைனாஸ்டி. அடுத்து ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின், கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் 2015 எந்த இடத்துல நடந்தது? பார்த்தீங்கன்னா 2017 நடந்த எக்ஸாமை 2015க்கான வெனு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நோட்டிஃபிகேஷனுக்கு எந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதோ அந்த இதுதான் படிக்க சொல்கிறாங்க. யுனைடெட் நேஷனோட கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ். யுனைடெட் நேஷனால், அந்த ஆர்கனைசேஷனால் நடத்தக்கூடிய ஒரு கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸில் குளோபல் வார்மிங் பற்றி, இல்லை எதனாலலாம் வந்து பொல்யூஷன் ஏற்படுது, அந்த ஒரு திட்டத்தெல்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா, இந்த கான்ஃபரன்ஸ் 2019 மேட்ரிட், இது வந்து ஸ்பெயின் நாட்டில் இருக்குது, மேட்ரிட் அப்படிங்கிற பகுதி, இந்த இடத்துல நடந்தது. 2020 வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க கொரோனா வைரஸ்னால. 2021 கிளாஸ்கோ, ஸ்காட்லாந்து கண்ட்ரியில் நடக்க போகுது. 2021 கிளாஸ்கோ, 2019 மேட்ரிட் ஸ்பெயினில் நடந்திருக்கு. அடுத்து, which of the following is not a form of monosaccharide sugar? galactose, glucose, fructose, maltose. ஸோ நம்ம சுகரை பொறுத்த வரைக்கும் மோனோசாக்ரைட் இது, டைசாக்ரைட் இது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த கேலக்டோஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மோனோசாக்ரைட், குளுக்கோஸும் வந்து ஒரு மோனோசாக்ரைட், அண்ட் ஃப்ரக்டோஸ் இதுவும் வந்து ஒரு மோனோசாக்ரைட். ஃப்ரக்டோஸ் வந்து நம்ம ஃப்ரூட் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். மால்டோஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டைசாக்ரைட். ஆன்சர் வந்து மால்டோஸ். மற்ற 3மே வந்து மோனோசாக்கரைட் வகையை சேர்ந்தது. ஓகேங்களா, UNITAR, UNITAR stands for United Nations Institute for Transport and Agriculture Research. ஸோ இது வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க, பிகாஸ் அப்ரிவேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து, யுனைடெட் நேஷன் இனிஷியேட்டிவ் ஃபார் டோட்டல் அக்ரிகல்ச்சரல் ரெடினஸ், United Nation Institute for Training and Research, United Nation Initiative for Transport and Readiness. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஆடாக இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஆடுன்னு பார்த்தோம்னா இந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத வந்து தூக்கிடலாம். நம்ம இன்ஸ்டியூட்டை மட்டும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்டியூட்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்போர்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு இருக்குது, அண்ட் யுனைடெட் நேஷன் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச்னு இருக்குது. ஸோ இந்த 2ல் ஏதோ ஒன்று இதாக இருக்கும். ஓகேங்களா,
அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். The answer is United Nations Institute for Training and Research. இது 1963 ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஜெனீவாவில் இருக்குது. அண்ட் இது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் கீழே வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆர்கனைசேஷன். பிகாஸ் யுனைடெட் நேஷன் கீழே நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. செக்யூரிட்டிக்காக, அதே மாதிரி குளோபல் வார்மிங்காக, இண்டஸ்ட்ரிக்காக, இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து யுனைடெட் நேஷன் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச். இதோட ஹெட் குவார்ட்டர் ஜெனீவாவில் இருக்குது. 1963 இதை ஆரம்பித்தாங்க. அடுத்து ஒரு கொஷின், நேஷ்னல் ஐஸ் ஸ்கேட்டிங் பற்றின ஒரு கொஷின். ஓகேங்களா, இந்த நேஷ்னல் ஐஸ் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் வெனு வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து 2020 2021 எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு 2021 எங்கே நடக்குது, 2020 போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, 2021 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஓகேங்களா, 2018 குல்மர்க் அப்படிங்கிற பகுதியில் நடந்தது. 2019 குர்கான், ஹரியானா பகுதியில், ஹரியானா ஸ்டேட்டில் வந்து குர்கான் அப்படிங்கிற பகுதியில் நடந்தது. அண்ட் இந்த நேஷ்னல் ஐஸ் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் நடத்தக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா ஐஸ் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஐஸ் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இது நம்ம இந்தியாவில் 2002 தான் ஃபார்ம் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. அண்ட் ப்ரெசண்ட்டாக இதோட பிரசிடெண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கே குப்தா. அண்ட் செக்ரட்டரி பவேஷ் பங்கா. ஓகேங்களா, ஏதாவது ஒரு கேம் பற்றியோ இல்லை அசோசியேஷனை பற்றியோ பார்த்தீங்கன்னா அதோட பிரசிடெண்ட் யார், செக்ரட்டரி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அண்டு அது எந்த இடத்துல எப்போ ஆரம்பித்தாங்க, எந்த இடத்துல ஹெட் குவார்ட்டர் இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேஷ்னல் ஐஸ் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் 2018 குல்மர்கில் நடந்திருக்கு. 2019 குர்கான் ஹரியானா பகுதியில் நடந்திருக்கு. குல்மர்க் காஷ்மீர். ஓகேங்களா, அண்டு இது நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷன் பார்த்தோம்னா அசோசியேஷன் பார்த்தோம்னா ஐஸ் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இதோட பிரசிடெண்ட் ஆர்கே குப்தா, செக்ரட்டரி பவேஷ் பங்கா. அடுத்து, how much time does a geostationary satellite take to complete one orbit at the height of 335,790 கிலோமீட்டர்? நமக்கு ஹிண்டே பார்த்தோம்னா இந்த ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட், ஒரு ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டுங்கிறது வந்து எர்த்தோட டைம் பீரியடுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது எர்த்தோட டைம் பீரியட்னு பார்த்தோம்னா 24 hours இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டும் ஒரு ஆர்பிட்டை, ஒரு எர்த்தில் இருக்க, ஓகேங்களா, எர்த்தோட ஆர்பிட்டில் வந்து இங்கே ரிவால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் வந்து 24 hours கம்ப்ளீட் எர்த்தையுமே வந்து ஒரு ரொட்டேஷன் முடிச்சிடும். ஓகேங்களா, அண்ட் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டோட தூரம் எர்த்தோ சர்ஃபேஸ்லேருந்து தூரம்னு பார்த்தோம்னா 35,790 கிலோமீட்டர். அண்ட் அப்ராக்சிமேட்டாக சில நேரம் 36,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இன் விச் இந்தியன் ஸ்டேட் இஸ் தி நந்தா தேவி பீக் இஸ் லொக்கேட்டட்? நந்தா தேவி பீக் வந்து எந்த இடத்துல இருக்குது? இது வந்து நந்தா தேவிங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் மவுண்டெயின், இந்தியாவிலேயே வந்து செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டெயின் அப்படிங்கிறது வந்து நந்தா தேவி. செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டெயின் நந்தா தேவி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சமோலி அப்படிங்கிற பகுதியில் உத்தரகண்டில் இருக்குது. சமோலி அப்படிங்கிற பகுதியில் உத்தரகண்டில் இருக்குது. Find the similarity among the following: மக்கர் சங்கராந்தி, பொங்கல், லோஹ்ரி, பைசக்தி. பொங்கல் வந்திருக்கு, சங்கராந்தி வந்திருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச பேர். இந்த லோக்ரி, பைசக்தி அப்படிங்கலாம் திரும்ப திரும்ப பார்த்தோம்னா தான் ஞாபகம் வரும். ஓகேங்களா, பட் இது ரெண்டுமே வந்து ஃபெஸ்டிவல் ரிலேட்டட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆல் ஆர் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா. கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா பொங்கல் வந்து நம்ம சவுத் இந்தியா, அதனால ஆப்ஷன் ஏ கட்டு. அடுத்து பார்த்தோம்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அதாவது அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். பொங்கல் அது பற்றின ஒரு இதுதான். ஸோ இது நம்ம வச்சுக்கலாம்.
இந்த நோ சிமிலாரிட்டி அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிடலாம். பிகாஸ் எப்படியும் சிமிலரோட தான் கொடுப்பானுங்க. ஆல் ஆர் ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட்டட் இன் த மந்த் ஆஃப் ஜனவரி. கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இந்த பைசக்தி அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் மாதம் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் கட்டு. ஸோ நமக்கு இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி. எல்லாமே வந்து அறுவடை சம்பந்தமான ஒரு பண்டிகை தான் இந்த மகர் சங்கராந்தி, பொங்கல், லோஹ்ரி, பைசக்தி எல்லாமே. அடுத்து, as per Supreme Court Amendment Act 2008, Supreme Court consisting of a Chief Justice of India and not more than how many other judges? ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2008 அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் 30 ஜட்ஜும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அமெண்ட்மெண்ட் சொல்லுது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 30 ஜட்ஜ் வந்து இருக்கலாம். அதாவது 30க்கும் மேலே வந்து ஜட்ஜ் வந்து கிராஸ் ஆகக்கூடாது. 30 ஜட்ஜ் தான் இருக்கணும். 30 + ஒரு சீஃப் ஜஸ்டிஸோட 31 ஜட்ஜஸ் வந்து அங்கே இருப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக 48th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தோம்னா நுத்தலப்பட்டி வெங்கட ரமணா. அண்ட் 47th இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஷரத் அரவிந்த் பாப்தே. ஷரத் அரவிந்த் பாப்தே. 48th சீஃப் ஜஸ்டிஸ் ரீசெண்டான சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தோம்னா நுத்தலப்பட்டி வெங்கட ரமணா. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தோம்னா தேர் ஷால் பி எ ஜட்ஜ் அப்படின்னு வரும் இல்லைங்களா, அந்த ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 124(1). இந்த 124(1) தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 30 அதர் ஜட்ஜஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, which of the following countries launched the world's most powerful geo-spy satellite, the GAFN? ரஷ்யா, இந்தியா, யூஎஸ்ஏ, சைனா. ஸோ நம்ம ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு இந்தியா கிடையவே கிடையாதுன்னு. அப்போ நமக்கு ரஷ்யா, யுஎஸ்ஏ கூட அவனோட லாங்குவேஜ் சிமிலராக வைப்பான். ஓகேங்களா, ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை தான் வைப்பான். பட் இந்த ரஷ்யா, சைனா மட்டும் தான் டவுட். ஸோ இந்த மாதிரி ஸ்பை சேட்டலைட் அந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறத வச்சுட்டாலே சைனா தான். ஏன்னா இவன் தான் வந்து சேட்டலைட், அது ஸ்பேஸ் ரிலேட்டடான ஒரு ரிசர்ச்லலாம் வந்து முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய சேட்டலைட் வந்து சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் நேமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த வகையில் GAFN 4 அப்படிங்கிறது வந்து சைனா அனுப்பின ஒரு ஸ்பை சேட்டலைட். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டினா ஐஐடி பற்றி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்களோட MOU கேட்டிருக்காங்க. 2015 ஐஐடி வந்து எந்த கம்பெனி கூட MOU வச்சுருந்தாங்க, அந்த எந்த ஸ்டேட் கூட MOU வச்சுருந்தாங்க, அதை பற்றின கேள்விகள் வரக்கூடும். ஸோ 2020 நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறைய பிரான்ச் இருக்குது. அது மெட்ராஸ், மும்பை, அந்த மாதிரி நிறைய பிரான்ச் இருக்குது இல்லைங்களா. அண்டு இம்பார்ட்டண்டாக பார்த்தோம்னா IISc, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இதுவும் வந்து இந்த மாதிரி இந்தியன் இன்ஸ்டிடியூட்லாம் வந்து எந்த ஸ்டேட் கூடயாவது MOU சைன் பண்ணியிருக்காங்களா, இல்லை எந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட சைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, பிகாஸ் இந்த டைப் ஆஃப் MOUலாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து, a liquid drop contracts because of the attraction of its particle and occupies the smallest possible area. This phenomenon is known as surface tension, buoyancy, cavitation, viscosity. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருந்து ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வாட்டரை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணுறேன்னு வைங்களேன், அந்த ட்ராப் ஸ்கேட்டர் ஆகி ஒரு பர்டிகுலர் பிளேஸை மட்டும்தான் ஆக்குபை பண்ணும். அதாவது அதுவால் எந்த அளவுக்கு ஸ்மாலஸ்ட்டு ஒரு ஏரியாவை ஆக்குபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஆக்குபை பண்ணும். அண்டு ஆக்குபை பண்ண இடத்துல நீங்கள் பார்த்தோம்னா அந்த
வாட்டர் பபிள் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? இது எதனால இந்த மாதிரி இருக்குது, இந்த லிக்விட் ட்ராப் எந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டினால இப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லிக்விடோட சர்ஃபேஸ் டென்ஷன் மூலிமா தான். ஸோ அந்த லிக்விடுக்குன்னு வந்து ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். அதனால தான் வந்து இந்த லிக்விட் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுக்கும் சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணம். அதே மாதிரி நம்ம விடக்கூடிய பபுள்ஸ் இருக்கு இல்லைங்க, சோப்பு நுரையிலேருந்து பபுள்ஸ் வரும் இல்லைங்களா, இந்த பபுள்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிறதுக்கும் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் காரணம். அதே மாதிரி வாட்டரில் சின்ன ஊசி நீடில் வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கும் இதுதான் காரணம். அப்புறம் சின்ன சின்ன எறும்புகள் ஆகட்டும், கொசு ஆகட்டும், இதெல்லாம் வந்து தண்ணி மேலே நடக்கிறதுக்கும் தண்ணியிலே இருக்கிறதுக்கும் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான் வந்து காரணம். ஓகேங்களா? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.